எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயினாகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் லாஸ்ட் போட்டிருந்த லாங் வீடியோவில் என்னோடய 5:30 AM டு ஒரு 10 o'clock வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ அப்படியே பரபரப்பாக போகும். ஏன்னா அப்படி தான் டேவே ஸ்டார்ட் ஆகும். டே ஸ்டார்ட் ஆகுறது என்னமோ 5:30 ஒரு 1 ஹவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 1 ஹவருக்கு ஓரளவுக்கு ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு மேலே போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் ஒரு 2 hours வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடகடன்னு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் கரெக்ட் டைமுக்கு, அருணுமே ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ அதனால் அந்த டே நல்லா பரபரப்பாக இருக்கும் அந்த டைமு. அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேலே என்னோடய லைஃப் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் இருக்கும். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் டே கொஞ்சம் ஸ்லோவாகவும் காமாகவும் போகும். ஏன்னா அது வரைக்குமே அவங்க ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறதுக்கு அந்த டைமுக்குள்ளே எல்லாமே பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப பரபரப்பாக தான் போகும். அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கிச்சனெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் காமாகவும் எல்லா விஷயமும் பண்ண முடியும், எல்லா வேலையும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி தான் இருக்கும். 10 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் ஈவினிங் அருண் ஆஃபீஸ் விட்டு வரதும் சரி, பாப்பா ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் எனக்கு டே ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயினாகவும் தான் இருக்கும். போர் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு டாப்பிக்கும் இருக்காது. ஸோ மோட்டிவாகவும் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். கரெக்டாக இது ஒரு 10:30 இருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா சண்டே வெஜிடபிள் வாங்கியிருக்கணும். பட் அருணுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததால் சண்டே மார்க்கெட் போகலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் போய் தான், வெட்னஸ்டே இது. ஸோ இன்றைக்கி மார்னிங் போய் தான் தேவையான வெஜிடபிள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஒரு 7:30க்கெலாம் மார்னிங் குயிக்காக எழுந்து போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வச்சாச்சு. அதை எடுத்து வைக்கல, ஏன்னா டைம் இல்லை. ஸோ அவங்களாம் ஸ்கூல் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் மெதுவாக பொறுமையாக இப்போ தான் எல்லா வெஜிடபிளும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நேற்று தான் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தொடச்சி இந்த வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கவரை எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்த ஒரு 10 daysக்கு கரெக்டாக இந்த வெஜிடபிள் எனக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி வெஜிடபிள் வாங்கி ரீஸ்டாக் பண்ணணும். அதே மாதிரி யாரும் நேற்று ஈவினிங் போல் டிமார்ட் போய் இந்த மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிராசரி வாங்கிட்டு வந்தால் ஒன்ஸ் ஒரு 3 months வரைக்குமே அப்படி இருக்கும். ஒரு சில டைம் தான் அடிக்கடி ஏதாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பருப்பு உளுந்து, அது அடிக்கடி காலியாகும். அது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இல்லையா. ஸோ அது அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தால் 2 months வரைக்கும் தான் வரும். ஸோ அதை போயிட்டு அப்போ வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இந்த மந்த் கிராசரி எல்லாம் வாங்கிட்டு ரீஸ்டாக் பண்ணி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் இந்த உளுந்து, பருப்பு, ஒரு சில கடலை அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. அந்தமாதிரி முக்கியமான ஐட்டம் மட்டும் ஒரு நேற்று ஈவினிங் போயிட்டு ஆஃபீஸ் விட்டு டைரெக்டாக டிமார்ட் போயிட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் டிமார்ட்டு. ஸோ அதனால் அங்கே டிமார்ட் போயிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. நான் தேவையான ஐட்டம்ஸ்லாம் எழுதி அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் க்ராசரி, வெஜிடபிள் இதெல்லாம் வாங்குறதுக்கு அருண் கூட நானுமே போவேன். ஏன்னா ஒழுங்காக பார்த்து அவங்களுக்கு வாங்க தெரியாது. நம்ம எவ்வளோ தான் சொல்லி அனுப்புனாலும் கொஞ்சம் கிராசரி நம்ம ஒரு சில ஐட்டம் அதிகமான ரேட்டில் இருக்கும், கம்மியான ரேட்டில் இருக்கும், பிராண்டு மாறும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு ரூபா 2 ரூபா கம்மியாக இருந்தாலும் ஸோ அதை நான் பார்த்து வாங்குவேன். மேக்ஸிமம் நான் லூஸில் தான் வாங்குவேன். இந்த மாதிரி பருப்பு, கடலை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேக்ஸிமம் நான் லூஸில் தான் வாங்குவேன். அது கொஞ்சம் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா வரைக்கும் கம்மியாக இருக்கும். குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நான் டிமார்ட் போனால் ஒரு சில ஐட்டம், பருப்பு ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லூஸில் தான் வாங்குவேன். மேக்ஸிமம் எல்லாமே லூஸில் தான். லூஸில் இல்லாத ஐட்டம் மட்டும்தான் நான் பேக்கெட்டில் இருக்கிற ஐட்டம் வாங்கிட்டு வருவேன். ஆனால் அருண் அப்படி கிடையாது. லூஸ் பக்கமே போக மாட்டாங்க. அதை எடுத்து போடணும், அது பேக்கெட் போக வரிசையில் நிற்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வெயிட் போடுறதுக்கு நிற்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க அதை வாங்கவே மாட்டாங்க. லூஸில் இருக்கிறது, பேக்கெட்டில் இருக்கிறதே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் மேக்ஸிமம் நானே போயிடுவேன். க்ராசரி வாங்கினாலும் சரி, வெஜிடபிள் வாங்கினாலும் சரி. வெஜிடபிளாக சொல்லவே வேணாம், அழுகி போனது, வதங்கி போனது அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க. 1/4 கிலோ வாங்கிட்டு வருவாங்க. அது 10மே பத்தாது. ஒரு சில வெஜிடபிள்லாம் 1/2 கிலோ வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இந்த பீன்ஸ் எல்லாம் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் சுத்தமாக பத்தாது. ஸோ அதனால் இதுமாரி ஒரு சில ஐட்டம்லாம் சொல்லி அனுப்புனாலும் கேட்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அதனால தான் நான்
வந்து அவங்க கூடயே கிளம்பிடுவேன். எந்த டைம் வந்தாலும் அவங்க கூடயே சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த முறை வந்து டைம் இல்லை, ஏன்னா நைட் டைமில் அவங்க போக வேண்டியதாக இருந்தது. ஸோ போயிட்டு ரிட்டன் வர்றது ரொம்ப தூரமாயிடும் ஆஃபீஸ் விட்டு வர்றது. ஸோ அதனால் அப்படியே டைரெக்டாக போய் டிமார்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் பாக்கெட்டில் இருக்கிறதா வாங்கிட்டு வந்தாங்க. நான் அப்புறம் திட்டினேன், அதுக்கப்புறம் தான் மாற்றி அந்த லூஸில் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெஜிடபிளாக எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓகே, இப்போ ஒரு 10 டேஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லை. வெஜிடபிள் அதுக்கப்புறம் கிராசரி இதெல்லாம் இருந்தாலே போதும். மேக்ஸிமம் வந்து என்ன சமைக்கலான்றது யோசிக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஏதாவது வெஜிடபிள் காலி ஆயிடுச்சுன்னா மட்டும் தான் என்ன சமைக்கிறது, அது இல்லையே இது இல்லையேன்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இந்த கொய்யாக்கா வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே கொய்யாக்கா சீசனாக என்னன்னு தெரில. நம்ம ஊர் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே சுத்தமாக மேக்ஸிமம் கிடைக்கவே கிடைக்காது, ரேர் தான். அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப அதிகமான ரேட்டில் தான் இருக்கும். இந்த கொய்யாக்காவும் அப்படி தான், 150 ரூபா கேஜி. ஸோ நம்ம ஊரில் அவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. கேஜி 80 ரூபா அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 1 கிலோ வந்து 150 ரூபா, ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் அப்படி இப்படி பேசி 120 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கேஜி. இப்போ வீடியோவில் காட்டுறோம் இல்லையா, அதுதான் கிராசரிஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். அரிசி, அப்புறம் வந்து கோதுமை, திணை, ஒரு சிறுதானியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த கொள்ளு, திணை இதெல்லாம் பேர் கன்னடத்தில் எங்களுக்கு தெரியாது. இங்கே டிமார்ட் இப்போ தான் வந்து ஒரு 6 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிமார்ட் கிடையாது. வந்த புதுசுலலாம் ஒரு சில திணை ஐட்டம், பருப்பு அதெல்லாம் ஓரளவுக்கு கன்னடத்தில் எங்களுக்கு கேட்டு வாங்க தெரியும். இதுமாதிரி திணை மில்லட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேட்டு வாங்க தெரியாது. கன்னடத்தில் என்ன பேருனே தெரியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். கன்னடத்தில் வந்து எப்படி பார்த்தாலும் கூகுளில் சர்ச் பண்ணி கேட்டால் கூட அவங்களுக்கு அந்த பேர் தெரியல. அவங்ககிட்ட எப்படி கேட்டு வாங்குறதுனே தெரியல. எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் அந்த மில்லட்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதனால மில்லட்ஸ்லாம் வாங்குறதே சுத்தமாக கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் டிமார்ட் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்து டிமார்ட் வந்திருக்கிறது இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஊரில் என்னென்ன ஃபுட்லாம் ப்ராடக்ட்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் டிமார்ட்டில் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதுமாரி தமிழ் பேருமே போட்டிருக்கோம் அதில், நம்ம படித்து பார்த்து அழகாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ டிமார்ட் வந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கொள்ளு இருக்கு இல்லையா, அதோட பேர் கன்னடத்தில் சுத்தமாக தெரியாது. நாங்களும் கூகுள்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்டு பார்த்தோம், அது ஒரு பேர் சொல்லுது. இங்கே வந்து கேட்டால் அவங்களுக்கு அது பேர் என்னன்னு தெரியல. நம்ம பெங்களூரில் பேசுகிற கன்னடம் வேறு, ஆனால் இது வந்து கொஞ்சம் நார்த் கர்நாடகா. ஸோ இங்கே கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கும். அந்த கன்னடமே கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் பெங்களூரில் இருந்த வரைக்கும் அங்கே கன்னடம் வேறு, அதை ஓரளவுக்கு மீன் பண்ணி பேசுகிறதுக்கு தெரியும். இங்கே வந்து சுத்தமாக வந்து அந்த கன்னடமும் இந்த கன்னடமும் அவ்வளோ மேட்ச் ஆகாது. ஸோ எல்லாருமே கேட்பாங்க, கன்னடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே நீங்கள் பேசுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த பெங்களூரில் இருக்கிற நம்ம பேர் சொல்லி வாங்குகிற ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வந்து வேறு பேர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ டிமார்ட் வந்ததால் ஓரளவுக்கு ஓகே, எல்லாமே தமிழ் பேர் போட்டிருக்காங்க. எப்படியோ இந்த ராய்ச்சூரில் லைஃப் அழகாக ஓடிட்டுருக்கு. தெரியல தான் கன்னடம், ஆனால் பேச பேச ஓரளவுக்கு வந்துடும். இந்த ஸ்லாங்குமே இப்போ எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இப்போது ஓகே தான், ஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ணுவேன். எங்கேயாவது தனியாக போனால் கூட என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் அருண் இல்லாமல் முன்னாடிலாம் வந்து தனியாகவே எங்கேயுமே போக முடியாது, கன்னடமே தெரியாது. ஸோ ஓரளவுக்கு இந்த பெங்களூர் கன்னடம் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கன்னடத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ வந்து கம்பல்சரியாக பேசியே ஆகணும்னு ஒரு கட்டத்துக்கு வரும்போது பேசிட்டுறோம். அதனால் கன்னடம் பேச வருது. ஓகே தான், இப்போ லைஃப் நல்லா தான் போகுது, மேனேஜ் பண்ண முடியும். பேசுகிறதுக்கு கன்னடம் பேசுகிறதுக்கும் சரி, அவங்க சொல்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்.
இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா நேத்ரா தான். ஏன்னா அவள் ஸ்கூலுக்கு போகிறா, அவங்க பேசுகிற குழந்தைங்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கன்னடம் மட்டும்தான் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க கொஞ்சம் பேர். ஸோ இங்கே ஆந்திரா பார்டர் கொஞ்சம் பார்டரில் இருக்கிறதால அதனால் வந்து தெலுங்கு பேசுவாங்க. தெலுங்கு கன்னடம் இது 2 மட்டும்தான் பேசுவாங்க. இங்கிலீஷ் பேசுகிறாங்க. பாப்பாவுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தெலுங்கும் தெரியாது, கன்னடமும் தெரியாது. ஏதோ இங்கிலீஷில் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் தான் தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. ஸோ ரொம்ப கஷ்டம்தான். பட் இந்த மாதிரி இருக்கும்போது தான் கம்பல்சரி அவள் இங்கிலீஷும் கற்றுக்க முடியும், கன்னடமும் பேச முடியும். ஸோ அதனால் ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறாள். போயிட்டு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3-2 டேஸாக தான் வந்து கன்னடம் பேசுகிறா. வீட்டில் வந்து என்கிட்ட கன்னடம் தான் பேசுகிறா, ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் பேசுகிறா. அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸ்கூலில் பேசுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பா. ஸோ பார்க்கும்போதே பரவாயில்ல, நம்ம கூட ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டோம் ஒரு சில வேர்ட் கூட. ஆனால் பாப்பா கொஞ்சம் குயிக்காகவே கற்றுக்குறான். ஏன்னா சுற்றி எல்லாருமே பேசும்போது சென்டரில் நம்ம மட்டும் பேசாமல் இருக்கும்போதும் கண்டிப்பாக வந்து கற்றுப்போம். ஸோ நம்மளால் கற்றுக்காமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக கம்பல்சரியாக நம்ம கற்றுப்போம். எனக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் நான் இது வரைக்குமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஏதாவது ஒர்க் விஷயமாக வெளில போனால் கூட ஓரளவுக்கு பேச கற்றுக்கலாம். பட் வந்து நான் வெளியே போகிறது இல்லையா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால என்னால் இது வரைக்கும் கன்னடம் ஒழுங்காக பேச தெரியல. ஆனால் பாப்பா இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ளேயே நல்லா பேச பழகிடுவா. அவள் கரெக்டாக யூகேஜி போகும்போது நல்லா பேசுவான்னு நினைக்கிறேன் கன்னடம். அப்படியே பேசிக்கிட்டு கிராசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த முறை கிராசரியில் பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, அது கூட வந்து கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை, ராஜ்மா, ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஏதாவது சுண்டல் ரெகுலராக கொடுக்கணும். ஸோ வீட்டில் சுண்டலே இல்லை, ஸோ அதனால தான் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அருண்மே டயட்டில் இருக்காங்க, ஸோ சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோலேயே. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது சுண்டல் ரெடி பண்ணி கொடுக்கலாம் தான் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எப்பயுமே ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ தான் வாங்குவேன். இந்த முறை எல்லாமே 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மார்னிங் மார்க்கெட் போயிட்டு வரப்போயே சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். லாஸ்ட் சண்டே வந்து சிக்கன் சாப்பிடல, நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா அருணுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததால் அவங்க எங்கேயுமே போகலை. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் போகும்போது அப்படியே சிக்கன் ஒரு 1 kg கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம். அருண் தான் கேட்டாங்க, சிக்கன் சாப்பிட்லையே, சிக்கன் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து நாங்கள் மட்டன் சாப்பிட மாட்டோம், சிக்கன் தான் சாப்பிடுவோம். அருண் வந்து அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அதுவும் மாதத்தில் ஒரு முறை அந்த மாதிரி தான் வாங்குவோம். பிகாஸ் பட்ஜெட் ப்ராப்ளம் தான். சிக்கனே ஓகே தான், அதில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீட்டில் நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது ஓகே, அது ஹெல்த்தி தான் சிக்கன். ஸோ வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக வந்து சிக்கன் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணி ரெடி பண்ணலான்னு தான் பார்த்தேன். குட்டி பையன் இருக்கான், ஸோ பிரியாணி அவனுக்கு கொடுக்க முடியாது, காரமாக இருக்கும் இல்லையா. ஸோ கிரேவியாக இருந்தால் அதில் எல்லாம் சிக்கனை மட்டும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துக்கலாம், சாதம் அது கூட சேர்த்து. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் ஒரு சிக்கன் கிரேவி, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி. ஸோ அருணுமே வந்து ஒரு 2 டைம் சொன்னாங்க, அவங்க வாயிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வராது நல்லா இருக்குன்னு சொல்லி, எதுவுமே அவ்வளோ சீக்கிரமாக வராது, இந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சிக்கன் கிரேவி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அது 2 டைம் சொல்லியிருந்தாங்க. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ அதோட ரெசிபி அப்படி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கேன், 4 கிராம்பு, 1 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. அதில் 1 வெங்காயம், 1 தக்காளி, சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்த்துற வேணாம், புளிப்பாயிடும். ஸோ சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி இந்த அளவுக்கு தக்காளியில் உள்ள தோல் கலண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அவ்வளோதான், எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு ஓரளவுக்கு கொரப்பாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேணாம், கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்காது. லைட்டாக கொரப்பாக அரைச்சா தான் கிரேவி நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் அரைச்சிருந்தேன். நான் எப்பயுமே அரைச்சி வச்சுருவேன். ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கும் 10 நாளைக்கு வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏதாவது லஞ்ச் பாக்ஸ்க்கோ ஏதாவது சமையல் செய்யணுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். எங்கள் ராய்ச்சூரில் வந்து கரண்ட்டே சுத்தமாக இருக்காது. அது ரேர் தான் இருக்கிறது. அப்பப்போ கரண்ட் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். மெயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் ஸ்டாக் இருந்தே ஆகும். ஸோ அப்போ தான் வந்து சமையல் வேலையே குயிக்காக நடக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு தேவையானதை அரைச்சிக்கிட்டேன். நான் எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சம அளவு தான் எடுப்பேன். இல்லைனா பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி பார்த்து எடுத்துப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டுமே சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து ஸ்மெல் வராமல் ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காத ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா இந்த மஞ்சள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா வாசனையாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் கண்டிப்பாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஒரு 1 மந்த் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா ஒரு சில பேர் ஆஃபீஸ் போவாங்க, அவங்களுக்குலாம் டைம் இருக்காது. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு தேவையானது ஹோலாக அரைச்சி வச்சுட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது அப்படியே அரைச்சி ஐஸ் க்யூப் இருக்குது, ட்ரே இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதுலேருந்து எடுத்து ஒரு க்யூப் எடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு ஒரு வாரம் கரெக்டாக காலி ஆகிடும். ஸோ நான் வீட்டில் தானே இருக்கேன், அப்பப்போ அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வாரத்துக்கு தேவையானது மட்டும் தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ கிரேவிக்கு வரலாமா? கடையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நிறைய கூட ஊற்றிக்கலாம். பட் நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பயம் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வெயிட் லாஸ் ஆல்ரெடி இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணேன். ஸோ அதனால் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறதே கம்மியாகிடுச்சு. அவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் எந்த சமையலாக இருந்தாலும் ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். தயிர் சேர்த்திங்கன்னா அது சிக்கன் வதங்கும் போதே சேர்த்துருங்க. சிக்கனுக்குள்ளே அந்த கேர்டு போய் அது சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் மூடி விட்டுருங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அது விட்டு ஓரளவுக்கு வெந்து வரும். ஸோ அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. தண்ணி ஓரளவுக்கு வெந்து அதில் பாதி சுண்டணும். ஸோ அந்த அளவுக்கு சிக்கனை விட்டுறணும். பாருங்கள், தண்ணி நிறையா வந்தது விட்டு. ஸோ அதில் பாதி தண்ணி ஓரளவுக்கு வற்றி போயிருக்கு. ஸோ அதுலேயே சிக்கன் இப்போ 3/4 அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், அது கூட கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கிட்ட கொத்தமல்லி பவுடர். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா சிக்கன் ஃப்ரை மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம கிரேவி தானே ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கனில் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தேன். ஆனால் சிக்கனில் இருந்தே வந்த எண்ணெய் தான் இதெல்லாம். ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு கிரேவி வந்து எவ்வளோ திக்காக வேணுமோ எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு விட்டாச்சு. இன்னும் ஒரு 1/4 சிக்கன் வேகணும், வெந்து வரட்டும். சிக்கன் வேகிற கேப்பில் இந்த திவான் செட்டுக்கு கவர் போடாமல் இருந்தது. நேற்று தான் வந்து துவைச்சி காய போட்டிருந்தேன். ஸோ அதை அப்படியே இருந்து மாட்டி விட்டாச்சு. ரொம்ப அழுக்கு பண்ணி வச்சுட்டா தம்பி. சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே தான் கொட்டி வைப்பா. பாப்பாவும் இது மேலே தான் உட்காந்து சாப்பிடுவாளா. ஸோ அடிக்கடி வந்து இந்த கவர் வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நேற்று வந்து துவைச்சி போட்டுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. பிரெட் ஸ்ப்ரெட் வந்து கழுறாமல் இருக்கும். ஸோ நான் இப்படி தான் பண்ணுறேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து கழுண்டு வராது. லைட்டாக அப்பப்போ களையும், அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படியே. இந்த டிவான் செட் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் வாங்கணும். எனக்கு இது வாங்கணும் ரொம்ப ஆசை. இந்த கர்நாடகா வந்த புதுசில் எல்லார் வீட்லேயும் இந்த டிவான் செட் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க சோஃபா மாதிரி. ஆனால் நம்ம ஊர் சைடில் யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரேர் தான். நம்ம வந்து தேவைப்பட்டால் செஞ்சு தான் வாங்கணும். எல்லா கடையிலையும் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் இங்கே கர்நாடகாவில் எல்லா உட்கடையிலையும் ஹோம் அப்ளையன்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த திவான் கிடைக்கும். எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஸ்பைனரில் ஒரு பெரிய சர்ஜரி
நடந்தது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ அதனால தான் இந்த திவானே வாங்கினது. ஏன்னா நான் கீழே படுக்கக்கூடாது, அப்போ சொல்லிட்டாங்க டாக்டர் ஒரு 3 மந்த்ஸுக்கு கீழே வந்து சுத்தமாக படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ண கையோட உடனே போய் அருண் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சோஃபா வாங்கலான்னு நினச்சோம், இந்த திவானும் வாங்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்கப்புறம் கீழே படுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் தான் இந்த திவான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா என்கிட்ட பெட்டு இருக்குது, ஆனால் அதுக்கு காட் கிடையாது, கட்டெல்லாம் கிடையாது, கீழே போட்டு தான் படுத்துப்போம். ஏன்னா நாங்கள் அடிக்கடி வீடு சேஞ்ச் பண்ணுறதால இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான திங்ஸ்லாம் வச்சுக்கிறது இல்லை, ஊர்லேயே வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அதனால தான் வந்து என்கிட்ட வெறும் அந்த பெட்டு மட்டும் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால தான் இது வாங்கியிருந்தோம். இது கரெக்டாக அரௌண்ட் ஒரு 10,000. இங்கே தெரிஞ்சவங்க அருண் ஆஃபீஸில் தெரிஞ்சவங்க அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த திவான் கரெக்டாக ஒரு 10,000 சொன்னாங்க, பேசி ஒரு 8,000க்கு வாங்கியாச்சு. அதுக்கு மேலே போட்டிருக்க அந்த பெட்டு தனியாக வாங்கியிருந்தோம், அது 2,000. ஸோ இதெல்லாம் சேர்த்து அப்போது அர்ஜென்ட்டாக நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினது. ஸோ இந்த வீட்டுக்கு கொஞ்சம் அந்த திவான் போட்டதுமே லுக்கே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் கேட்டுருந்தாங்க, இந்த திவான் செட் எங்கே வாங்கியிருந்தீங்க, எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு ப்ரைஸ் எல்லாம் கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இடையில சிக்கன் கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் மட்டும் வேக வச்சுக்கிட்டேன். அதுலேருந்து சிக்கன் ஓரளவுக்கு வெந்து கிரேவி திக்காகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதான். அப்புறம் தம்பிக்கும் சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டாச்சு. கொஞ்சமாக சாதம், ஒரு 2-3 சிக்கன் பீஸ், எதுவுமே எலும்புலாம் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக தயிர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அரைச்சி, ஓரளவுக்கு குறைப்பாக அரைச்சி அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. அவன் அழகாக சாப்பிட்டுக்கிட்டான். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இடையில நானுமே குளிச்சுட்டு வந்தாச்சு. லஞ்ச் மட்டும் இன்னும் சாப்பிடல. ஸோ இதுக்கப்புறம் அருணும் பாப்பாவும் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். கரெக்டாக மணி இப்போ 4:15. பாப்பாவுக்கு 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. அருணும் அப்படி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. லஞ்ச் வந்து வீட்டுக்கு வந்து தான் 4 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அருணுக்குமே வேலை நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து 4 மணிக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு வரும்போது தான் அவங்களுமே வந்து லஞ்ச் சாப்பிட வருவாங்க. லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. இடையில ஸ்நாக்ஸ் அது மாதிரி ஏதாவது அங்கே சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அவ்வளோவா பசிக்காது. நானும் இன்னும் லஞ்சு சாப்பிடல. ஸோ அருண் வந்ததும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் சாப்பிட்டு இருந்தேன். லேட்டாக தான் ஆகிடுச்சு. இப்போது வர வர டைமிங் கொஞ்சம் மாறிடுச்சு, லஞ்ச் சாப்பிட்ற டைமிங்கு. ஏன்னா பாப்பா ஸ்கூல் சேர்த்ததுலேருந்து அப்படி தான் ஆகிடுச்சு. ஏன்னா பாப்பா வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு சாப்பாடு ஊட்டும்போது நானுமே சாப்பிட்ருவேன். ஸோ இப்போ வந்து அவ்வளோவா சாப்பிடவே தோண மாட்டேது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே விட்டுறேன். ஸோ அவங்க லஞ்ச் சாப்பிட வரும்போது தான் நானுமே சாப்பிட்றேன். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்ட சொல்லுவாள். அவளுக்கு எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு கொஞ்சமாக ஊட்டி விடுவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுவான். ஸோ அதுதான் கைஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.